வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சமையல் வீடியோ தான். வாங்க பார்க்கலாம் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி. பார்க்கவே விளங்கி இருக்கும். இந்த ரொட்டியா இல்லை பரோட்டாவா யோசிக்கிறீங்களா? ஸோ பரோட்டா வீட்டிலேயே இலகுவாக எப்படி செய்யலாமென்று பார்க்கலாம். இப்போ நான் இன்றைக்கி ஆட்டா மாவில் தான் செய்ய போகிறேன். ஆசீர்வாத ஆட்டா மா எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கப் அளவில் என்னட்டு இருக்கிற கப்பால். அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு மேசக்கரண்டி அளவில் எண்ணெய், தேங்காய் எண்ணெயோ அல்லது சூரியகாந்தி எண்ணெய் ஏதாவது பாவிச்சு கொள்ளலாம். வீட்டிலையே நாங்கள் இலகுவாக ஈஸியாக பட்டுன்னு செய்யலாம் இந்த பரோட்டா. அதோட கூட நாங்கள் மைதாவில் செய்யாமல் ஆட்டா மாவில் செய்யலாம். அதுக்காகத்தான் நான் வீட்டிலேயே செய்கிறேன். ஓகே, தண்ணியை தேவையான அளவு இந்த ரொட்டி அல்லது சப்பாத்தி பதத்துக்கு அல்லது பரோட்டா பதத்துக்கு கொஞ்சமாக விட்டு விட்டு குழைச்சி எடுக்க போகிறேன். ஓகே, குழைச்சி எடுத்துட்டு காட்டுறேன். நல்லா பிசைஞ்சு எடுத்தால் சரி. ஓகே, இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி விட போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்துருக்குது. 10 நிமிஷம் விட்டால் நல்லா சாஃப்டான தன்மைக்கு வரும். அதிக நேரம் விடணும் வண்டி இல்லை. ஏற்கனவே நான் ப்ரௌன் கலர் ஆட்டா மாவில் செய்துட்டேன். இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. ஆசீர்வாத ஆட்டா மான்னு சொன்னோடியா. ஓகே, ஏற்கனவே நேற்று செய்து நான் இன்றைக்கு இது நேற்று வீடியோ எடுக்கலைன்னு சொன்னோடியா. இன்றைக்கி நான் திருப்பி செய்கிறேன். ப்ரௌன் கலர் ஆட்டா மாவில் செய்தால் இன்னும் நல்ல கொம்பளேன்னு சொல்லி இருக்கிற மாவை வேண்டினா இங்கே உள்ள சென்ற கமிஷன் எல்லாம் இருக்கும். அது நல்லது. நார்மலாக 100% ஆட்டா மாவில் செய்தால் நல்லது. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, ஆனால் ஒயிட் கலரில் இருக்குது. ஓகே, இது நான் தேவையான அளவு ஒரு பரோட்டா தட்டக்கூடிய அளவுக்கு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டு சைஸ் கொஞ்சம் சின்னனாக உருட்டினாலும் ஓகே. ஆக பெருசாக தான் உருட்டோணும் வண்டியில். நான் அந்த 5 உருண்டை கணக்காக எடுக்கிறதுக்காக ஓரளவு பெருசாக எடுத்துருக்கிறேன். இதை விட கொஞ்சம் சின்னனாக எடுத்தால் கூட ஓகே தான். ஓகே, இதை இப்படியே இந்த சப்பாத்தி ரொட்டுற பலகையில் வச்சு ஓகே, நல்லா இப்படி எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோத்துக்கு மெல்லிய பதத்தில் சப்பாத்தி பதத்துக்கு உருட்டி எடுத்துருக்கிறேன். இதை என்ன செய்ய போகிறோம்டா, எனக்கு வீச எல்லாம் உண்மையிலேயே தெரியாது. அதனால் இது ஒரு டெக்னிக். இது நல்லா செய்து நல்ல டேஸ்டியாக வந்துச்சு. அதுதான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன் திருப்பி. ஓகே, இதை இப்படியே எல்லாம் மடித்து திருப்பி காட்டுறேன் பாருங்க. சாரி ப்ளீட் பண்ணுற மாதிரி இது நாங்கள் கண்டுபிடிச்ச டெக்னிக். ஓகே, இப்போ இதை நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்துக்கு இழுத்து செய்யலாம். இப்படி செய்துட்டு வைக்க வேண்டியதான். இங்கால இன்னும் ஒரு சீக்ரெட் செய்ய போகிறேன். அடுத்தது என்னன்னு சொன்னால், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காண்டி முட்டை உடைப்பது எப்படி பாருங்கள், தெரியாதாக்க. ஓகே, இப்போ 2 முட்டை எடுத்து அடித்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு அரை தேக்கரண்டி அளவில் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 2 முட்டைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு, நல்லா அடிச்சிட்டு அதையும். ஓகே, இதுக்குள்ள குறுநலாக வெட்டின வெங்காயம், இது பெரிய வெங்காயம் தான் வெட்டி போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ உருட்டி அந்த சுற்றி வச்ச பரோட்டாவை இதே மாதிரி
மெதுவாக ஒரு பரோட்டாவின் அளவுக்கு அப்படியே இது கேட்க உள்ளுக்கு அந்த விசிறியாக எப்படி நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இல்லை சாப்பிட்ற அதே பரோட்டான்ற பதத்துக்கு வரும். மன்னிக்கவும், எனக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே குரல் அடைச்சிருக்கு. இந்த குளிருக்கா என்னென்னு தெரியல. அதனால தான் கூடுதலாக வீடியோவே நான் போட இல்லை. குரல் கதைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தொண்டை அடைச்சிருக்கு. அதுதான் அதுக்காண்டி தொண்டை நோண்டு எல்லாம் இல்லை, அந்த காற்றுகள் பத்தோ இன்னும் தெரியல. அதுதான். ஓகே, இப்போ இப்படியே தட்டி நல்லா பரோட்டாவை எடுத்தாச்சு. உருட்டி அந்த ஆக உருட்டி எடுக்காமல் அந்த அந்த மடித்த மடிப்பு ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு இருந்து. ஓகே, வழமை போல் இங்கால தோசைக்கல் ரெடி ஆயிடுச்சுது. நான் இப்போ ஒரு டிஷ்யூவால் இல்லை உங்கள்கிட்ட துணி ஏதாவது இருந்தால் துடைச்செடுத்தால் சரி. அதால் பூசுறது மட்டும்தான். இப்போ அந்த தட்டி வச்ச பரோட்டாவை போட்டாச்சு. அடுப்பு வந்து நான் மீடியத்தில் வச்சுருக்கிறேன். ஆக குறைவாகவும் இல்லை, ஆக கூடவும் விட இல்லை. ஓகே, இப்போ நான் அந்த அடித்து வச்ச முட்டையை லைட்டாக பூசி விட போகிறேன் மேல் பக்கத்துக்கு. விரும்பினா நீங்கள் காரம் சாப்பிட்றாக்கள் பச்சை மிளகாவும் போடலாம். பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி செய்து கொடுத்தா முட்டையும் அந்த அவியல் தனியாக பரோட்டாவை சாப்பிட்றத விட முட்டையும் அப்படியே சேருது. ஒரு பரோட்டா சாப்பிட்டா கூட ஹெல்த்தியாக இருக்குது முட்டையோட சேர்றபடியாக. ஓகே, இப்போ திருப்பினதுக்கு பிறகு மேலேயும் அடுத்த பக்கத்துக்கும் லைட்டாக பூசி விட போகிறேன் முட்டை அடித்த கலவையை. பார்த்தீங்களா, கன நேரம் எடுக்கையில் அதோட ஈஸியாகவும் செய்யலாம். நானெல்லாம் முதல்ல அந்த வீசி எடுக்கிறதுக்காகவே கடையில் தான் பரோட்டா பண்ணுறது. ஆனால் இது செய்து பார்த்தேன். ஓகே, நல்லா வந்துச்சு. இது 2வது முறை, உண்மையை சொல்கிறேன், 2வது முறை செய்கிறேன். ஓகே, யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குமென்று தான் இதை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஓகே, நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. நல்ல வாசமாகவும் இருக்குது. வெங்காயம் லைட்டாக பொரிஞ்சு வர மேலால் ஒரு அரை தேக்கரண்டி அளவில் எண்ணெய் விட்டு விடுறேன், இன்னும் ரோஸ்ட் ஆகிறதுக்கு. நாங்கள் இலங்கை முறைப்படி ரொட்டி செய்து சாப்பிட்ருப்போம். அது வந்து கொஞ்சம் சில நேரம் சாஃப்டாக வரும், லைட்டான சுடுதண்ணீர் இருந்தால். இது இன்னும் நல்ல சாஃப்டாகவும் அந்த பரோட்டாக்குரிய அந்த மடிப்புகள் எல்லாம் வாரதால் லேயராக இருக்கும் அப்படியே. ஓகே, பார்க்கவே விளங்கி இருக்கு உங்களுக்கு. நல்லா ரோஸ்டியாக இருக்குது. தொட்டு பார்க்குறேன், நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்குது. நான் சொல்கிறத விட நீங்கள் செய்து பாருங்கள். இதுக்கு இன்றைக்கி பழைய கறி இருக்குது. இது மதியத்துக்கு தான் நான் செய்கிறேன். என்னென்னு சொன்னால், பரோட்டாக்கள் கூடுதலாக இரவில் சாப்பிட்றத தவிர்க்கணும். கொத்து பரோட்டாவாக இருந்தாலும் சரி, அல்லது கொத்து ரொட்டி அதாக இருந்தாலும் சரி, ரொட்டியெல்லாம் இருந்தாலும் சரி, இரவில் சாப்பிட்றத விட பகலில் சாப்பிட்டா கொஞ்சம் நேரத்துக்கே சுமைபாடடைஞ்சிடும். ஓகே, நெத்தலியும் அவரைக்காவும் போட்ட கறி தான் இது. ஓகே, சூப்பராக இருக்குது. பழைய கறியோடு நீங்களும் செய்து பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என்னுடைய குரல் சரியானது பிறகு அடுத்த வீடியோ. நன்றி, வணக்கம்.